இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் தைரியம் என்கிற தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் கூட தானியேலின் தைரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தைரியத்தில் சிறந்தவனாக விளங்கியவன் தானியேல். அதுக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, எப்பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் தவறு செய்தவர்களை சிங்கக்கபில் போட்டு கொல்லப்பட வேண்டும். இந்த தண்டனை தான் தானியேலுக்கு நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு பத்திரத்தில் ராஜா கையெழுத்தும் வைத்து விடுகிறார். எல்லாமே முடிந்து போன சூழ்நிலையிலும் அவன் தைரியமாக இருக்கிறான். அவன் தைரியமாக தான் செய்தபடி 3 வேளையும் ஜெபிப்பதை அவன் விட்டுவிடவில்லை. ஜெபிக்கிறவன் தைரியமாக இருப்பான். இந்த தானியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஜெபிக்கிறவன் ஒருபோதும் தோற்று போக மாட்டான், தைரியமாக இருப்பான். தைரியமாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நமக்கு தைரியம் மிகவும் முக்கியமானது. தைரியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் கூட அவன் தைரியமாக இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்கிற தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைங்கிற தைரியம் நமக்குள்ளே வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஏன் இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது, அவன் மீது பொறாமை கொண்ட மக்கள்னால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவன் மீது பொறாமை கொண்ட மக்கள், அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ராஜ்யத்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆண்டவர் உயர்த்துகிறார். இதனை பொறுத்து கொள்ளாத மனிதர்கள், இந்த பொறுத்து கொள்ளாத அவனோடு பணியாற்றிய மனிதர்கள் பொறாமை எண்ணம் கொண்டு இவனை வீழ்த்துவதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் போது, இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், தினமும் ஜெபிக்கிறவன். இவன் ஜெபிக்கிறதுனால தான் இவனுக்கு இவ்வளவு உயர்வு என்று சொல்லி இவனை எப்படியாவது ஜெபிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிறார்கள். உங்களுக்காகவும் உங்களுக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய உயர்வை பொறுத்து கொள்ளாமல், உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ளாத மக்கள் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களை எப்படியாவது விழத்தள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டு பண்ணலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் வழக்கத்தின்படி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க ஜெபத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஜெபிக்கிறவன் தைரியமாக இருப்பான். ஜெபிப்பவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. ஜெபிப்பவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இந்த தானியேலின் காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேலை தேவையில்லாமல் குற்றம் சாட்டி ராஜா கிட்ட அவனை மரண தண்டனைக்குள்ள பத்திரத்துல கையெழுத்து வாங்கிவிடார்கள். இதனை அறிந்த போதிலும் தானியேல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறான். தைரியமாக இருந்து ஜெபிக்க ஆயத்தப்படுகிறான். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பார் என்ற தைரியம் அவனுக்குள்ளே இருந்து, இந்த தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல எதிர்பார்க்கிறார். தைரியம் மிகவும் முக்கியமானது. தைரியமாக வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை தோற்று போகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வீழ்ந்து போகிற வாழ்க்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இருக்கிற சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதபடி, இருக்கிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று
ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க தைரியமாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி, தேவையில்லாத வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதபடி, தேவையில்லாத எண்ணங்களை கொண்ட மக்கள் மத்தியில நீங்கள் கவலைப்படாதபடி, ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்துவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். தானியேலை உயர்த்தின தேவன் சிங்க கபில போட்டாங்க. சிங்க கபில போட்ட போதும் ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற பேச்சுகள், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற அவமானங்கள், உங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற தேவையற்ற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கவலைப்படாதபடி, ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது, நீங்க ஜெபத்தை விடாதபடி ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. எந்த காரியங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கிறதோ, எந்த காரியங்கள், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நிற்கிறதோ அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து அவமானமாக பேசியிருக்கலாம். உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கலாம். உங்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், உங்கள் வெற்றியை எப்படியாவது குலைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய தைரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாக வாழ வேண்டும் என்பதை இந்த தானியேல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அந்நிய தேசத்துல, ஆண்டவரை அறியாத தேசத்துல அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்றான். தைரியமாக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் பாதுகாத்தார். அதுபோல நம்மளையும் உங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார். எந்த சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும் கூட நீங்க கலங்கி போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, தைரியமாக எந்த காரியம் உங்களை கலங்கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் ஜெபிப்பதற்கு, வழக்கத்தின்படி ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க தைரியமா இருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் உள்ளங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. தைரியப்படுத்துகிற ஆண்டவர் நீர் தகப்பனே. எங்களை நேசிக்கிற ஆண்டவர் தகப்பனே. ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுவதற்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தானியேலுக்குள்ள இருந்த தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளும் அவங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்க கூட இருந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எதை குறித்தும் கலங்காதபடி தைரியமாக வாழ கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே.